டெல்லியில் பணியில் இருந்த மருத்துவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரை சுட்டவர்கள் சிறுவர்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான ஜிம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி. டெல்லி ஜெய்ப்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நிமா என்ற தனியார் மருத்துவமனையில் புதன்கிழமை அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் பணியில் இருந்த மருத்துவரை சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும், சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளியை அடையாளம் காணும் பணிகள் நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் அளித்த தகவலின்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர் யுனானி மருத்துவர் ஜாவேத் அக்தர் என்பதும், உடலில் காயங்களுடன் வந்த சுமார் 16 முதல் 17 வயதுடைய இருவர் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரது அறைக்கு சென்று சுட்டுக் கொன்றதும் தெரிய வந்துள்ளது. மருத்துவரை சுட்டுக் கொன்ற பிறகு அந்த சிறுவன் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறான். 55 வயதான யுனானி மருத்துவர் ஜாவேத் அக்தரை கொலை செய்ததோடு 2024 ஒரு கொலையை செய்தேன் என்ற தலைப்புடன் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டதை அடுத்து அவன் கைது செய்யப்பட்டான். காவல்துறை விசாரித்ததில் மருத்துவர் அக்தார் அதிக அளவில் சிகிச்சை கட்டணம் வாங்கியதால் ஏற்பட்ட கோபமே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்ட தென்கிழக்கு டெல்லி துணை காவல் ஆணையர் ராஜேஷ் தியோ கூறுகையில், கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி நள்ளிரவில் NIMA மருத்துவமனைக்கு விபத்தில் காயமடைந்த சிறுவர் ஒருவர் சிகிச்சைக்காக தன் நண்பரான மற்றொரு சிறுவருடன் வந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ஜாவேத் கட்டணமாக 1200 ரூபாய் கேட்டுள்ளார். கட்டணம் அதிகமாக உள்ளதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களை ஜாவேத் கடுமையாக திட்டியும் மருத்துவ பணியாளர்கள் முன்பு அவமானப்படுத்தியும் உள்ளார். பின்னர் 400 ரூபாயை மட்டும் செலுத்தி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 10 நாட்கள் கழித்து கட்டை பிரிக்க வேண்டும் என்று அத்தையுடன் வந்த அந்த சிறுவனை மீண்டும் ஜாவேத் அவமானப்படுத்தியுள்ளார். எனவே ஜாவேத்தை கொலை செய்ய தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து நாட்டு துப்பாக்கியை வாங்கிய அந்த சிறுவன் அவரை அக்டோபர் 1ஆம் தேதி சுட்டு கொலை செய்தார். அவர் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய இரு நண்பர்களும் வெள்ளிக்கிழமை உள்ளூர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆக அதிக கட்டணம் வசூல்தான் காரணம் என்று சொல்லப்பட்டாலும் பல கோணங்களில் காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிலளித்துள்ள டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான சௌரப் பரத்வாஜ், மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும், மத்திய அரசும் துணைநிலை ஆளுநர் சக்சேனாவின் நிர்வாக தோல்வியே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேற்கு வங்க அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியில் பணியில் இருந்த மருத்துவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைகளுக்கு கட்டாயம் பலத்த பாதுகாப்பு தேவை என்பதை காட்டுகின்றது இந்த சம்பவம். தற்போது டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு அடுத்து அதிஷி மர்லேனா முதல்வராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.